நம்முடைய சற்று நேர தியானத்திற்காக மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கிற வசனங்கள் கர்த்தாவே உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுக்கிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சந்தர்ப்பத்திலே சீஷர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லிவிட்டு 18ஆம் வசனத்திலே உரைக்கிறார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு கேள்வியை சீஷர்கள் மத்தியிலே கேட்கிறார். அந்த கேள்விக்கு பதிலை பேதுரு என்கிற சீஷன் மூலமாக பெற்றுக்கொள்கிறார். அந்த கேள்விக்கு பதிலை பேதுரு என்கிற சீஷன் மூலமாக பெற்றுக்கொண்ட பிறகு அந்த பதில் மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் கொண்ட நினைவினால் உண்டானதல்ல, பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதாவானவரே இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று இயேசு கிறிஸ்து உரைப்பதை பார்க்கிறோம். அப்படியானால் ஒரு நல்ல ஆவிக்குரிய சிந்தையோடு பேதுரு அந்த சந்தர்ப்பத்திலே காணப்பட்டிருப்பதை இயேசு கிறிஸ்து அறிந்து, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. ஏனென்றால் அநேக கேள்விகளுக்கு பதில் கொடுக்கும் போது எப்படி கொடுப்பார்கள் என்றால், சுயமாக மாம்சத்திலே சிந்தித்து பதில் கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட பதில்கள் தவறாக காணப்படும். ஆகவே பேதுருடைய பதிலை கேட்ட இயேசு கிறிஸ்து அது ஆவியின் சிந்தையாலே உண்டான பதில் என்று அறிந்து பேதுருவை பாராட்டும் விதமாக சொல்லுகிறார், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்வதை பார்க்கிறோம். பின்பு சொல்லுகிறார், நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்வதை படிக்கிறோம். அப்படியானால் இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் போது முதலாவது பேதுரு யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பின்பு இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறாரே, கல் எதை காட்டுகிறது என்பதை குறித்து தியானிக்க வேண்டும். அந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறாரே, சபை எப்படி கட்டப்பட வேண்டும் என்பதை தியானிக்க வேண்டும். பின்பு சொல்லுகிறார், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அப்படியானால் சபைக்கு விரோதமாக கிரியை செய்யக்கூடிய பாதாளத்தின் வாசல்கள் எப்படிப்பட்டது என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். இவ்வளவு சத்தியங்கள் இந்த வசனத்திற்குள்ளாக அடங்கி இருக்கிறது. அப்படியானால் சபை தேவனுடைய ஆலயமாய் இருக்குமே, ஆனால் பாதாளத்தின் வாசல்களும் உண்டு. பாதாளத்தின் வாசல்கள் எப்படிப்பட்டது என்றால், அந்த தேவனுடைய சபைக்கு விரோதமாக கிரியை செய்யக்கூடிய பிசாசுகளினுடைய குடியிருப்பாக காணப்படுகிறது. நாம் இந்த சத்தியத்தை தியானிப்பதற்கு முன்பாக முதலாவது பேதுரு யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய
சீமோன், நீ கேபா என்னப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம் என்று படிக்கிறோம். அப்படியானால் இந்த உலகத்திலே யோவான் ஸ்நானகன் ஊழியம் செய்து வந்தார். யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்திலே ஊழியம் செய்து வந்த நாட்களிலே அவரோடு 2 சீடர்கள் காணப்பட்டார்கள். அந்த 2 சீடர்களிலே ஒரு சீடனுடைய பெயர்தான் அந்திரேயா. அந்த அந்திரேயாவுடைய சகோதரன் தான் சீமோன் பேதுரு. 40ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே நாம் படிக்கிறோம், யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா. ஆகவே இந்த அந்திரேயா தான் தன்னுடைய சகோதரனாகிய பேதுருவை யாரிடத்திலே அழைத்து வருகிறார் என்றால் இயேசுவினிடத்தில் அழைத்து வருகிறார். அப்படியானால் இந்த அந்திரேயா மூலமாக தான் சீமோன் பேதுருவுக்கு ஒரு அறிமுகம் இயேசு கிறிஸ்துவோடு உண்டாகிறது. அந்த அறிமுகப்பட்ட சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீ கேபா என்னப்படுவாய். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால் பாறை. பேதுரு என்றால் பாறை. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பெயரை இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு இடுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பேதுருவை நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக ஒரு பாறையாக நாம் அறியலாம். தெய்வ பிள்ளையே, அடுத்தபடியாக சொல்லுகிறார், நீ பேதுருவாய் இருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். நாம் வாசிக்க கேட்கிற இந்த வசனத்திலே இந்த கல்லின் மேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கல் யாரை குறிக்கிறது என்பதை நாம் தியானிக்கும் போது அந்த கல் மூலை கல்லாய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திற்கு வரும்போது, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாயும் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலை கல்லாய் இருக்கிறார் என்று படிக்கிறோம். அப்படியானால் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னாரே, இந்த கல் எதை காட்டுகிறது என்றால் மூலை கல்லாகிய இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. அந்த மூலை கல்லாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் சபை கட்டப்படுகிறது. அந்த சபையை தேவன் எப்படி கட்டுகிறாராம்? அந்த மூலை கல்லோடு இசைவாக சில கற்களை அஸ்திபார கற்களாக இணைத்து அதன் மீது மாளிகையை, கட்டடத்தை, சபையாக கட்டுகிறார். அப்படியானால் இந்த மூலை கல்லாகிய கிறிஸ்துவோடு இசைவாக இணைக்கப்படுகிற அஸ்திபார கற்கள் யார் என்று நாம் படிக்கும் போது அதை தான் நாம் வாசிக்க கேட்ட எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அந்த அஸ்திபார கற்கள் யார்? அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள். அப்ப இதுதான் தேவன் சபையை கட்டக்கூடிய மாதிரியாய் இருக்கிறது. ஒரு கட்டடத்தை கட்டும் போது எப்படி ஒரு மூலை கல்லை முதலாவது வைத்துவிட்டு பின்பு அந்த மூலை கல்லோடு அநேக அஸ்திபார கற்களை வைத்து அஸ்திபாரம் போட்டுவிட்டு பின்பு அதன் மீது கட்டடத்தை கட்டி எழுப்புவார்களோ, அதுபோல சபையை தேவன் எப்படி கட்டுகிறார் என்றால் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மூலை கல்லாக வைத்து அதனோடு அஸ்திபார கற்களை வைக்கிறார். அந்த மூலை கல்லோடு இசைவாக அஸ்திபார கற்களை வைக்கிறார். அந்த அஸ்திபார கற்கள் யார் என்றால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளுமாக காணப்படுகிறார்கள். பின்பு அதன் மீதுதான் விசுவாசிகளை கொண்டு சபையானது கட்டப்பட்டு நிறைவேறுகிறது, பூரணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, நீங்கள் வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திற்கு வரும்போது அங்கே எருசலேமை குறித்து நாம் படிக்கிறோம். நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன என்று நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் சபை எப்படி கட்டப்படுகிறது என்பதை குறித்து நாம் இங்கே படிக்கிறோம். மூலைக்கல் கிறிஸ்து, அதனோடு கூட அஸ்திபார கற்கள் காணப்படுகிறது. 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் அந்த அஸ்திபார கற்கள் மேல்
பதிக்கப்பட்டிருந்தது என்று நாம் படிக்கிறோம். வெளிப்படுத்தல் 21:9 படிக்கும் போது அங்கே ஒரு தூதன் அப்போஸ்தலனாகிய யோவானிடத்திலே வந்து சொல்லுகிறார், நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி ஆகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். அப்படியானால் மணவாட்டியாம் சபை எப்படி கட்டப்படுகிறது என்றால், மூலைக்கல்லாகிய கிறிஸ்துவோடு அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்கிற அஸ்திபார கற்களை இணைத்து அதன் மீது மாளிகையாக தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்களையும் வைத்து கட்டிடமாக அது கட்டப்பட்டு சபை பூரணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, ஆகவே இங்கே கர்த்தர் சொல்லுகிறார் மத்தேயு 16:18, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லும் போது கர்த்தர் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். ஒரு சபை கட்டப்படுகிறது, மூலைக்கல்லாக நான் காணப்படுவேன், அந்த மூலைக்கல்லிலே நீயும் ஒரு கல்லாக இணைக்கப்படுவாய், அந்த மூலைக்கல்லிலே நீயும் ஒரு மெய்யான அப்போஸ்தலனாக இணைக்கப்படுவாய். இந்த சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் பாதாளத்தின் வாசல்கள் உண்டு. யோபு என்கிற பக்தனை குறித்து நாம் வேதத்திலே படிக்கிறோம். யோபு உத்தமனும் சன்மார்க்கனுமாக காணப்பட்டான். ஆனால் அந்த யோபு என்கிற உத்தமனுக்கு துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள், பாடுகள் அனைத்தும் அவனுடைய வாழ்க்கையிலே வந்தது. அப்பொழுது கர்த்தர் ஒரு கேள்வி கேட்டார் யோபுவை பார்த்து, நீ துன்பப்படுகிறாய், துயரப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய், சோதனை நாட்களுக்குள்ளாக காணப்படுகிறாய். ஆனாலும் கர்த்தர் ஒரு கேள்வி கேட்டார் யோபுவை பார்த்து, மரண இருளின் வாசல்களை நீ பார்த்ததுண்டா என்று கேட்டார். மரண வாசல்கள் உனக்கு திறந்ததுண்டா என்று கர்த்தர் யோபுவை பார்த்து கேட்டார். யோபுவின் புஸ்தகம் 38 அதிகாரம் 17 நீங்கள் படிப்பீர்கள் என்றால், யோபுவை பார்த்து கர்த்தர் கேட்டார், மரண வாசல்கள் உனக்கு திறந்ததுண்டோ, மரண இருளின் வாசல்களை நீ பார்த்ததுண்டோ என்று ஒரு கேள்வி கேட்டார் யோபுவை பார்த்து. ஏன் அப்படி ஒரு கேள்வி கேட்டார் தெரியுமா? பலவிதமான பாடுகள், பலவிதமான உபத்திரவங்கள், பலவிதமான சோதனைகள் யோபுவினுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்தாலும் தேவன் யோபுவை தைரியப்படுத்தக்கூடியவராக காணப்பட்டார். உன் ஆத்துமா பாதாளத்திலே அழிவதில்லை என்று சொல்லும் விதமாக கேட்கிறார். நீ பாதாளத்தின் வாசல்களை பார்த்ததுண்டா? பாதாள வாசல்கள் உனக்கு திறந்ததுண்டோ என்று கேள்வி கேட்பதை பார்க்கிறோம். அப்படியானால் இதிலிருந்து ஒரு சத்தியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த சத்தியம் என்ன தெரியுமா? தேவனை அறியாத ஜனங்கள் சென்றடையக்கூடிய இடம் பாதாளமாக காணப்படுகிறது. துன்மார்க்கருக்கும் பாவிகளுக்கும் வைக்கப்பட்டிருக்கிற இடம் பாதாளமாக காணப்படுகிறது. ஒருவேளை இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களிலே துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்களுக்கு, பாவிகளுக்கு உபத்திரவங்கள் இல்லாதது போல காணப்படலாம், பிரச்சனைகள் இல்லாதது போல காணப்படலாம், சூழ்நிலைகள் அவர்களுக்கு அனுகூலமாய் இருப்பதை போல காணப்படலாம், சோதனையே இல்லாதது போலவும் காணப்படலாம். ஆனால் உத்தமர்களாக வாழக்கூடிய தேவ ஜனங்களுக்கு யோபுவை போல துன்பங்களும் சோதனைகளும் பாடுகளும் உண்டாயிருக்கலாம். கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு முன்பாக நிறுத்தி உங்களுக்கு விளக்கி காட்டுகிற ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? அப்படி பாவத்திலே, துன்மார்க்கத்திலே, இந்த பூமியிலே வாழ்கிறவர்களை கண்டு நீங்கள் ஏமாறந்து போய் விடக்கூடாது. தேவனை அறியாத ஜனங்களுக்காக பாதாளம் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை என்ன? கர்த்தருடைய ஜனங்களை தேவன் எப்படி தைரியப்படுத்துகிறார்? நான் அறியாமல் பாதாளத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதில்லை. நான் அறியாமல் மரண வாசல்கள், இரண்டாம் மரணமாகிய அந்த அக்கினி கடலின் பாதாள வாசல் திறக்கப்படுவதில்லை. ஏனென்றால் பாதாளத்தின் வாசல்களின் திறவுகோலும் யாரிடத்தில் தான் இருக்கிறது என்றால் கர்த்தருடைய கரத்தில் தான் காணப்படுகிறது. ஆகவே அவர் அறியாமல் ஒரு தேவ பிள்ளையும் அந்த பாதாளத்தில் சென்று விழுவதில்லை. யோபுவை தைரியப்படுத்தினார். நீ ஒரு உத்தமன், நீ ஒரு சன்மார்க்கன், நீ ஒரு நீதிமான், ஆனால் உபத்திரவங்கள் காணப்படுகிறது உனக்கு என்றாலும் கர்த்தர் சொல்லுகிறார், மரண வாசல்கள் உனக்காக திறந்ததுண்டோ என்று கேட்கிறார். இதன் மூலமாக கர்த்தர் யோபுவை தைரியப்படுத்துகிறார். இவ்வளவு கஷ்டங்களும் பிரயாசங்களும் உன் வாழ்க்கையில் இருந்தாலும் உன் ஆத்துமா பாதாளத்திலே அழிவதில்லை. இதன் மூலமாக கர்த்தர் யோபுவுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சத்தியம் உண்டு. அது என்ன? அநேகர் இந்த பூமிக்குரிய
ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பாடுகளும் உபத்திரவங்களோடும் காணப்படலாம். அது அவர்களுடைய துன்மார்க்கத்து நிமித்தமாகவும் காணப்படலாம். அநேகர் பாடுகளும் உபத்திரவங்களுமே இல்லாமல் தேவனை அறியாமல் ஜீவிக்கலாம். இவர்கள் எல்லாருக்கும் வைக்கப்பட்டிருக்கிற இடம் பாதாளம். அவர்களுக்காக அந்த மரண வாசல்கள் திறக்கப்படும் என்பதையும் வெளிப்படுத்தி காட்டுவதை நாம் படிக்கிறோம். ஒரு சந்தர்ப்பத்திலே எசேக்கியா என்கிற ஒரு ராஜா வியாதிப்பட்டு போனார். வியாதிப்பட்டு போன வேளையிலே கர்த்தர் யாரை அனுப்புகிறார் என்றால் ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். எசேக்கியா ராஜாவை சந்திக்கும்படியாக அனுப்புகிறார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி வந்து எசேக்கியா ராஜாவை பார்த்து என்ன சொல்லுகிறார்? நீர் உம்முடைய வீட்டு காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தும், நீர் மரித்து போவீர் என்று கர்த்தருடைய வார்த்தைகளாக எசேக்கியா ராஜாவை சந்தித்து உரைப்பதை பார்க்கிறோம். அப்பொழுது எசேக்கியா ராஜா கண்ணீர் விட்டு விண்ணப்பம் பண்ணினான், நான் உமக்கு முன்பாக உத்தமனாய் இருந்தேன் என்று சொல்லி. நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38 அதிகாரத்திற்கு வரும்போது அங்கே எசேக்கியா ராஜா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான் என்று நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38 அதிகாரம் 2-3 வசனங்களிலே படிக்கிறோம். எசேக்கியா ராஜா இப்படி அழுவதற்கு காரணம் என்ன? ஏசாயா தீர்க்கதரிசி வந்து எசேக்கியா வியாதிப்பட்டிருந்த நாட்களிலே தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். நீர் உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுவதாக சொல்லுகிறான். ஆனால் கர்த்தர் எசேக்கியா ராஜாவினுடைய கண்ணீரின் விண்ணப்பத்தை கேட்டார். கண்ணீரின் விண்ணப்பத்தை கேட்ட எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆயுள் நாட்களை கூட்டி கொடுப்பதை பார்க்கிறோம். மறுபடியுமாக கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அனுப்பி என்ன சொல்லுகிறார்? 5ஆம் வசனத்திலே படிக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். எதற்காக இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து நான் உங்கள் மத்தியிலே எடுத்து சொல்கிறேன் என்றால், இப்பொழுது 15 ஆண்டுகள் எசேக்கியா ராஜாவுக்கு தேவன் கூட்டி கொடுக்கிறார். அப்பொழுது எசேக்கியா ராஜா தன்னுடைய வியாதி நீங்கி சொஸ்தமான போது எழுதுகிறதை குறித்து நாம் வேதத்திலே படிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38 அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். எசேக்கியா ராஜா வியாதி நீங்கி சொஸ்தமான போது என்ன எழுதுகிறார்? நான் என் பூரண ஆயுசின் வருஷங்களுக்கு சேராமல் பாதாளத்தின் வாசல்களுக்கு உட்படுவேன் என்று என் நாட்கள் அறுப்புண்டு போகிற போது சொன்னேன் என்று எழுதுகிறான். அப்ப வியாதிப்பட்டு இருந்த நாட்களிலே நீர் மரித்து போவீர் என்கிற தீர்க்க தரிசனம் உண்டாகும் விதமாக காணப்பட்ட சூழ்நிலையிலே எசேக்கியா என்ன நினைத்தானா? பாதாளத்தின் வாசல்களுக்கு உட்படுவேன் என்று எண்ணி இருந்திருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வந்தது, உமக்கு நான் 15 வருடங்கள் கூட்டி கொடுக்கிறேன் என்கிற வார்த்தை வந்தது. ஆகவே எசேக்கியா ராஜாவினுடைய அறிக்கையின் மூலமாக நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், அநேக சந்தர்ப்பங்களிலே உத்தமர்களாக வாழும்போது, நீதிமான்களாக வாழும்போது, சன்மார்க்கமாய் வாழும்போது, தேவ ஜனங்களாக காணப்படும் போது, அந்த சோதனைகளின் மத்தியிலே எப்படிப்பட்ட சிந்தை உண்டாகும் என்றால், பாதாளத்திற்குள்ளாக கடந்து செல்ல போகிறேனோ, எனக்காக பாதாளத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறதோ என்கிற எண்ணங்கள் எல்லாம் உண்டாகும். ஆனால் அந்த வேளையிலே நீங்கள் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை நினைவு கூற வேண்டும். யோபுக்கு பாடுகள் வந்த போது யோபுக்குள்ளாக அப்படிப்பட்ட சிந்தை வந்திருக்கலாம். எசேக்கியாவும் உத்தமனாக தான் காணப்பட்டான், உண்மையாக தான் காணப்பட்டான். அவனுக்கு பாதாளத்தின் வாசல் உட்படுவேன் என்கிற சிந்தை உண்டாயிருக்குமே. ஆனால் அப்படிப்பட்ட எண்ணத்தை ஒருவேளை பிசாசு யாருக்குள்ளும் கொண்டு வந்திருப்பான், யோபுவுக்குள்ளாகவும் கொண்டு வந்திருப்பான். ஆகவேதான் கர்த்தர் யோபுவுக்கு சொன்னார், பாதாளத்தின் வாசல்கள் திறக்கப்படுமோ என்று சொல்லி யோபுவை தைரியப்படுத்தினார். ஆகவே கர்த்தர் 15 வருடங்கள் எசேக்கியா ராஜாவுக்கு கூட்டி கொடுத்த போது எசேக்கியா தைரியத்தோடு எழுதுகிறான், நான் முன்பு எண்ணினேன், வியாதிப்பட்டிருந்த நேரத்தில் எண்ணினேன், நான் பாதாளத்தின் வாசல்களுக்கு உட்படுவேன் என்று எண்ணினேன். ஆனால் இப்பொழுது என்ன எழுதி முடிக்கிறான்? 22ஆம் வசனத்திலே படிக்கிறோம், கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவ நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே
என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான். அத்திப்பழத்து அடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போடுங்கள், அப்பொழுது பிழைப்பார் என்று ஏசாயா சொல்லியிருந்தான். அப்பொழுது எசேக்கியா, நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதற்கு அடையாளம் என்னவென்று கேட்டிருந்தான். அப்படியானால் கர்த்தர் பாதாளத்தின் வாசல்களுக்கு உட்படுத்தாமல் எசேக்கியாவை தேவனுடைய ஆலயத்துக்கு உட்படுத்தினார். அப்படியானால் தேவனுடைய ஆலயத்திற்கு விரோதமாக பிசாசானவன் ஆலோசனை பண்ணுகிற இடம்தான் பாதாளத்தின் வாசல்களாக காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, இப்பொழுது நாம் அந்த மூல வசனத்தை படிக்கும் போது, மத்தேயு 16:18 படிக்கும் போது, பேதுருவை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. தெய்வஜனமே, சபைக்கு மூலைக்கல் இயேசு கிறிஸ்து. அஸ்திபார கற்களாக அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் காணப்படுகிறார்கள். அந்த அஸ்திபார கற்களிலே பேதுரும் ஒரு கல்லாக காணப்படுகிறான். தெய்வஜனமே, அப்படி கட்டப்படுகிற சபையிலே நீயும் ஒரு பரீட்சிக்கப்பட்ட கல்லாய் இருக்க வேண்டுமானால் நீயும் உண்மையும் உத்தமமுமாக காணப்பட வேண்டும். அப்படி நீ உண்மையும் உத்தமமுமாக, நீதிமானாக, பரிசுத்தவானாக, அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக காணப்படும் போது, கர்த்தர் அந்த சபையிலே உன்னை இணைக்கும் போது, சபையிலே இணைக்கப்படுகிற தெய்வ பிள்ளையே, அபிஷேகம் பண்ணப்பட்ட தெய்வ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் வரலாம். எசேக்கியாவுக்குள்ளாக உண்டான சிந்தை உனக்கு வரக்கூடாது. ஒருவேளை யோபுவுக்குள்ளாகவும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தை வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட சிந்தை உனக்கு வரக்கூடாது. ஒருவேளை எனக்கு பாதாளம் தான் இடமாக காணப்படுகிறதோ என்கிற மனசஞ்சலம் உனக்கு உண்டாக கூடாது. பாதாளத்தில் வாசல்கள் தான் எனக்காக திறக்கப்பட்டிருக்கிறதோ என்கிற சந்தேகம் உனக்கு உண்டாக கூடாது. காரணம், நீ தேவனுடைய ஆலயமாயிருக்கிறாய். தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட தேவனுடைய ஜனங்களாக நீங்கள் காணப்படுகிறீர்கள். நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டிய பாக்கியம் என்ன தெரியுமா? நான் தேவனுடைய சபையிலே காணப்படுகிறேன். இந்த சபைக்கு மூலைக்கல்லாக கிறிஸ்து காணப்படுகிறார். ஆகவே நான் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடு இருக்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை. கர்த்தர் சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அப்படியானால் உறுதியான சபை கட்டப்பட வேண்டும். அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். தேவன் உறுதியான ஒரு சபையை கட்டும்படியாக வாஞ்சிக்கிறார். காரணம், சபை என்று சொல்லப்படுகிறது ஆவிக்குரிய பிரகாரமாக கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறது. நாம் சபை எப்படிப்பட்டதா இருக்கும் என்பதை ஒரு கட்டடத்தோடு ஒப்பிட்டு பார்த்தோம். ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக சபையை நாம் ஒப்பிடுவோம் என்றால், சபையானது கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறது. அப்படியானால் ஆவிக்குரிய பிரகாரமாக சபைக்கு தலை யார்? கிறிஸ்துதான் தலை. அந்த தலையோடு இசைவாக இணைக்கப்பட்ட சரீரமாக, சரீரத்தின் அவயவங்களாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்கள் காணப்படுகிறார்கள். அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்கள் சபையாக, கிறிஸ்துவின் சரீரமாக காணப்படுவார்களே. ஆனால் அந்த அவயவங்களுடைய கிரியைகள் எப்படி இருக்க வேண்டும்? கிறிஸ்துவின் சிந்தைக்கேற்றபடி காணப்பட வேண்டும். தலையாம் கிறிஸ்துவின் சிந்தைக்கேற்றபடி காணப்பட வேண்டும். கிறிஸ்துவனுடைய மனதை அறிந்து செயல்படக்கூடிய அவயவங்களாக காணப்பட வேண்டும். தெய்வ பிள்ளையே, கிறிஸ்துவை பெற்றெடுத்த மரியாள் தானாக கிறிஸ்துவை பெற்றெடுக்கவில்லை. யோசேப்பின் மூலமாகவும் இயேசு கிறிஸ்து உருவாகவில்லை. ஆனால் பரத்திலிருந்து வந்த உன்னதத்தின் ஆவியானவர் மரியாள் மீது அசைவாடின போது தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரால் உற்பத்தியானார். அப்படியானால் அந்த ஆவிக்குரிய ஒரு தன்மையோடு இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார். பரிசுத்த ஆவியானவராலே உற்பத்தியானார். நாம் இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களிலே மாம்ச சரீரத்தோடு காணப்படுகிறோம் என்றாலும், அந்த தலையாம் கிறிஸ்துவிலே நாம் இணைக்கப்படும்படியாக, அந்த தலையாம் கிறிஸ்துவிலே நாமும் ஆவிக்குரிய சரீரமாக இணைக்கப்படும்படியாக, நாம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உள்ள சரீரத்தோடு காணப்பட்டாலும் கூட, தேவன் இந்த மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் காணப்படுகிற சரீரத்தை உடையவர்கள்
மனிதர்களாகிய நம்மை எப்படி அந்த கிறிஸ்து என்கிற தலையோடு இணைக்கிறார் என்றால், கிருபையை கொடுத்து, பரிசுத்தாவின் வல்லமையை கொடுத்து, நம்முடைய வாழ்க்கையிலேயும் பரிசுத்தாவின் தன்மையை வைத்து தலையாம் கிறிஸ்துவோடு இணைக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அப்படியானால் நாம் எப்பொழுது தலையாம் கிறிஸ்துவிலே இணைக்கப்படுகிறோம் என்றால், இந்த மாம்ச சரீரத்திலே தேவன் தருகிற அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு, தேவன் கொடுக்கிற அபிஷேகத்தை கிருபையாக பெற்றுக்கொண்டு, ஆவிக்குரிய தன்மையை அடைந்து தலையாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிறோம். இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், ஆவிக்குரிய தன்மை அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே உண்டாயிராது. கிறிஸ்துவின் சிந்தை ஆவிக்குரிய சிந்தையாயிருக்க, அந்த சிந்தைக்கு ஏற்றபடி வெறும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடைய மனிதனால் செயல்பட முடியாது. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களையும் பார்த்து சொன்னார், நீங்கள் காத்திருந்து பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவருடைய வார்த்தையின்படியே சீஷர்களும் அவர்களோடு ஜனங்களும் 120 பேருமாக பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது மேல் வீட்டறையிலே கூடியிருந்தார்கள், காத்திருந்தார்கள், ஜெபித்தார்கள், பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டார்கள். அன்றைக்குதான் சபை இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்பட்டது. அதனுடைய அர்த்தம் என்ன? அன்றைக்குதான் மூலைக்கல்லாகிய கிறிஸ்துவோடு அப்போஸ்தலர்கள் அஸ்திபார கற்களாக இணைக்கப்பட்டார்கள். அன்றைக்குதான் கிறிஸ்துவின் சிந்தைக்கேற்றபடி ஆவிக்குரிய தன்மையோடு இசைவாய் தலையாம் கிறிஸ்துவிலே அவயவங்களாக அப்போஸ்தலர்கள் இணைக்கப்பட்டார்கள். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இந்த ஆவிக்குரிய சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. இந்த ஆவிக்குரிய தன்மையுள்ள தேவ சபையை விழுந்து போன ஆவிகளாகிய சாத்தானின் வல்லமைகள் மேற்கொள்ள முடியாது. ஆவிக்குரிய சிந்தையோடு செயல்படக்கூடிய தேவ சபையை, பரிசுத்த அலங்காரத்தோடு காணப்படுகிற தேவ சபையை, ஆட்டுக்குட்டியானவருடைய மணவாட்டியாம் சபையை ஒருவரும் கெடுக்க முடியாது. கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தெய்வ பிள்ளையே, கெடுத்தால் பாதாளத்தின் வாசல்கள் திறக்கப்படும். தேவ சபைக்கு விரோதமாக எந்த ஒரு மனிதன் எழும்பினாலும் அந்த மனிதன் விழுந்து போன ஆவிகளை கொண்டு செயல்படுகிறபடியால், சாத்தானுடைய ஆவிகளை கொண்டு செயல்படுகிறபடியால், பிசாசின் ஆவிகளை கொண்டு செயல்படுகிறபடியால் அந்த மனிதனுக்காக கர்த்தர் திறப்பார். பாதாளத்தின் வாசல்களை திறப்பார், மரண வாசல்களை திறப்பார். ஆகவேதான் யோபுவை கர்த்தர் தைரியப்படுத்தினார். ஆகவேதான் எசேக்கியா ராஜாவின் மூலமாக கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். ஆகவேதான் பேதுருவை பார்த்து சொன்ன பதிலின் மூலமாக கர்த்தர் இன்றைக்கும் நம்மை தைரியப்படுத்துகிறார். பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை. தெய்வ பிள்ளை, காரணம் தேவ சபை வல்லமையோடு காணப்படுகிறது, உறுதியான சபையாக காணப்படுகிறது. இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். கல்லினாலும் மண்ணினாலும் கட்டப்படுகிறது அல்ல தேவ சபை, நீங்கள் தலையாம் கிறிஸ்துவிலே இணைக்கப்படுவதுதான் தேவனுடைய சபையோடு இணைக்கப்படுகிற அனுபவமாய் இருக்கிறது. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் மேல் உங்களுடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னார். கன்மலையின் மேல் சபை கட்டப்பட வேண்டும். கன்மலை கிறிஸ்துவாக காணப்படுகிறார். தெய்வ பிள்ளையே, கன்மலையாம் கிறிஸ்துவிலே நீங்கள் கட்டப்படுவீர்கள் என்றால் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டுகிற புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்லுகிறான். நீ கர்த்தருடைய வார்த்தைகளின்படி கட்டப்படுவாயானா, நீ கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நடந்து தலையாம் கிறிஸ்துவிலே இணைக்கப்படுவாயானால், நீ கன்மலையின் மேல் கட்டப்பட்ட அனுபவத்திலே காணப்படுவாய். யோபு என்கிற பக்தனுடைய வாழ்க்கையிலே வந்த துன்பங்களை போல, துயரங்களை போல, பாடுகளை போல, உபத்திரவங்களை போல உங்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்களும் துயரங்களும் பாடுகளும் உபத்திரவங்களும் வரலாம். புயல் காற்று உண்டாகலாம், அலைகள் உண்டாகலாம், பிரதிகூலங்கள் மோதி அடிக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி கட்டப்பட்டிருக்கிற உன்னை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. ஆகவேதான் பக்தன் பாடுகிறான், பெருங்காற்று வீச எதிர்போரும் பேச, எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச, என்னோடிருப்பவர் எழுந்தவர் நீரே, இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் தேவ படகில் நங்கூரம் நீரே, இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும்
யார் தலையாம் கிறிஸ்துவிலே அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக இணைக்கப்படுகிறார்கள் என்றால் அவருடைய வார்த்தை என்ன என்பதை கேட்டால் மாத்திரம் போதாது, அதன்படி செய்கிறவன் எவனோ அவன்தான். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்து தன் வீட்டை கன்மலையின் மேல் கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அன்றைக்கு சீஷர்கள் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை மறந்து போய் இருந்திருப்பார்களே, ஆனால் அவர்கள் மேல் வீட்டறையிலே காத்திருந்திருக்க மாட்டார்கள். அன்றைக்கு சீஷர்கள் இயேசு கிறிஸ்து உரைத்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கும்படியாக மேல் வீட்டறையிலே ஜெபத்தோடு காத்திராமல் போயிருந்திருப்பார்களே, ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்க முடியாது. அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி காத்திருந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிராமல் போயிருந்திருப்பார்களே, ஆனால் கன்மலையாம் கிறிஸ்துவிலே இணைந்திருக்க முடியாது. தலையாம் கிறிஸ்துவிலே அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக இணைந்திருக்க முடியாது. இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் மத்தியிலே ஒரு சத்தியத்தை எடுத்து வைக்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள கூடாத வண்ணம் நீ தலையாம் கிறிஸ்துவிலே இணைக்கப்பட்ட சரீரத்தின் அவயவமாக காணப்பட வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்டால் போதாது, அவருடைய வார்த்தைகளின்படி நடக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கும் போது கீழ்ப்படிதல் உள்ள உன்னுடைய வாழ்க்கையிலே அவர் தம்முடைய கிருபையினால் நிரப்பி, தம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பி, தம்முடைய வல்லமையினால் நிரப்பி தலையாம் கிறிஸ்துவாக காணப்படுகிற அவருடைய சிந்தையோடு செயல்படும்படியான அவயவங்களாக, சரீரத்தின் அவயவங்களாக உன்னை இணைத்து விடுவார். நீ தேவனுடைய ஆலயமாக காணப்படுவாய். நீ தேவனுடைய மாளிகையிலே இணைக்கப்பட்ட ஒரு ஜீவனுள்ள கல்லாக காணப்படுவாய். நீ ஒரு ஜீவனுள்ள கல். நீ பேதுருவாய் இருக்கிறாய். பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை. இன்றைக்கும் தேவனுடைய சமூகத்திலே காணப்படுகிற தெய்வ பிள்ளையே, நீயும் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆவியின் சிந்தையோடு காணப்படுவாயானால், நீயும் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இந்த மண்பாண்டமாகிய சரீரத்திலே ஆவிக்குரிய தன்மையுடைய மனிதனாக, ஆவிக்குரிய தன்மையுடைய மனுஷியாக காணப்படுவாயானால் கர்த்தர் அவருடைய சிந்தையை நிறைவேற்றும்படியாக அபிஷேகத்தை கொடுத்த தேவன் கிறிஸ்து என்கிற தலையிலே உன்னை இசைவாக இணைத்து விடுவார். அதன் பிறகு நீ பாடி விடுவாய், வேறு ஒரு ஆசை இல்ல இயேசுநாதா உம்மை தவிர, உம்மை தவிர வேறு ஒரு ஆசை இல்ல இயேசுராஜா உம்மை தவிர, உம்மை தவிர. உண்மையான ஒரு தேவ பிள்ளையுடைய விருப்பம் எப்படி காணப்படும் என்றால், கர்த்தாவே நான் உம்முடைய ஆலயத்திற்குள்ளாக காணப்பட வேண்டும். நான் உறுதியாக கட்டப்படுகிற அந்த கன்மலையாம் கிறிஸ்துவிலே கட்டப்படுகிற சபையிலே இசைவாக காணப்பட வேண்டும். கர்த்தாவே அநேகர் உம்முடைய வருகையின் நாளிலே கைவிடப்பட்டாலும் இப்படி கன்மலையின் மேல் கட்டப்படுகிற, உறுதியாய் கட்டப்படுகிற சபையானது இன்றைக்கு மனைவியாக காணப்பட்டாலும் உம்முடைய வருகையின் நாளிலே கைவிடப்படாமல் மணவாட்டியாக எடுத்துக் கொள்ளப்படுகிற சபையாயிருக்கிறபடியா பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்வதில்லை என்று நீர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீரே. இது எடுத்துக் கொள்ளப்படுகிற சபை, இது கைவிடப்படுகிற சபை அல்ல. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுகிற சபை அல்ல. இது கிறிஸ்துவனுடைய வருகை நாளிலே எடுத்துக் கொள்ளப்படுகிற சபையாக, மகிமைக்குரிய சபையாக தலையாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறபடியா கர்த்தாவே அப்படிப்பட்ட சபையிலே என்னை ஒரு அவயவமாக இணைத்தருளும் என்கிற வாஞ்சை ஒரு உண்மையான தேவ பிள்ளைக்கு காணப்படும். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உங்களிலே காணப்படும். கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை அறிந்து அதற்கேற்ற வண்ணம் செயல்படக்கூடிய சரீரமாக தேவ சபை காணப்படும். அப்படிப்பட்ட சபையை உருவாக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட சபையை உருவாக்கும்படியாக யாரை தேவன் இந்த பூமியிலே தெரிந்து கொண்டாரோ அப்படிப்பட்ட மனிதனை புத்தியுள்ள ஒரு மனிதனுக்கு தேவன் ஒப்பிடுகிறார். தெய்வ பிள்ளையே, வேதத்திலே ஒரு வசனம் இருக்கிறது. பரமபிதாவினால் நாட்டப்படாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும்.
பரமபிதாவினால் நாட்டப்படாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். ஒரு பெரிய சத்தியம். உண்மையான தேவ சபையிலே தேவன் ஒரு தேவ பிள்ளையை நாட்டுகிறார் என்றால் அது தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தேவ மனிதனாய் இருப்பான். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாய் இருப்பான். அது பரமபிதாவினால் நாட்டப்படுகிற நாற்று. அதை வேறு ஒருவரும் பிடுங்க முடியாது. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பரமபிதாவினால் நாட்டப்பட்ட நாற்றாய் இருப்பாயானால் பாதாளத்தின் வாசல்கள் உனக்காக திறக்கப்படுமோ என்று கேட்கிறார். தேவ சமூகத்திலே காணப்படுகிற தெய்வ ஜனங்களே, நீ ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு விசுவாசியா இருக்கலாம், நீ ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரனா இருக்கலாம். ஆனால் தேவ சபையிலே நீ நாட்டப்பட்டிருக்கிறாய் என்றால் உனக்கு ஒரு உணர்வு, அறிவு, ஞானம் உண்டாயிருக்க வேண்டும். நான் மனிதனாலே அல்ல, பரமபிதாவினாலே அனுப்பப்பட்டு நாட்டப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் சிந்தையோடு இணைந்து இருக்கிறேன். தலையாம் கிறிஸ்துவோடு அவருடைய சரீரத்திலே இணைக்கப்பட்ட அவயவமாய் இருக்கிறேன். ஆவிக்குரிய அனுபவங்களோடு இணைந்திருக்கிறேன். பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை. பிசாசானவன் இந்த நாற்றை பிடுங்க முடியாது. காரணம், பிதாவினால் அனுப்பப்பட்டு நாட்டப்பட்ட நாற்று. தெய்வ பிள்ளையை அப்படியானால் கர்த்தர் நடுகிற நாற்றுதான் தேவ சபையிலே இருக்க முடியும். தங்களுக்கென்று பெயரை உண்டாக்க வேண்டும், தங்களுக்கென்று புகழை உண்டாக்க வேண்டும், தங்களுடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்று எண்ணுகிற யாரும் பிதாவினால் நாட்டப்பட்ட நாற்றாக உறுதியான தேவ சபையிலே கன்மலையின் மேல் கட்டப்படுகிற வீட்டிலே காணப்பட மாட்டார்கள், நிலைத்திருக்க மாட்டார்கள். தேவனுடைய சபையிலே காணப்படுகிற தெய்வ பிள்ளையே, உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய சிந்தை என்ன? நான் தேவனால் அனுப்பப்பட்டிருக்கிறேன். நான் தேவனால் அவருடைய சபையிலே நாட்டப்பட்ட ஒரு நாற்று. என் பெயர் அல்ல, எனக்கு புகழ் உண்டாகும்படியாக அல்ல, எல்லாம் தேவ மகிமைக்காக, எல்லாம் தேவநாம மகிமைக்காகவே நான் தேவனால் சபையிலே நாட்டப்பட்டிருக்கிறேன் என்கிற உணர்வு உன்னுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்குமானால் பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வதில்லை. தெய்வ பிள்ளையே, இப்படிதான் தேவன் சபையை உருவாக்குகிறார். இது கல்லினாலும் மண்ணினாலும் கட்டப்படுகிற ஆலயம் அல்ல, இது ஒரு ஆவிக்குரிய தேவ சபையாய் இருக்கிறது. ஆகவே இந்த ஆவிக்குரிய தேவ சபைக்கு போராட்டங்கள் உண்டு. எப்படிப்பட்ட போராட்டம்? முதலாவது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உள்ள போராட்டம் வரும். பின்பு உண்டாகிற போராட்டங்கள் எல்லாம் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும். ஆவிக்குரிய சபைக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. என்றாலும் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆவிக்குரிய தேவ சபையே, கிறிஸ்து உனக்கு மூளை கல்லாய் இருக்க, கிறிஸ்து என்கிற தலையோடு சரீரமாகிய அவயவங்களாக நீ காணப்பட பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் தேவன் என்ன செய்கிறார்? பிசாசினால் சபைக்கு உண்டாகிற போராட்டங்களிலே சபை வெற்றி பெறும்படியாக சபைக்கு என்ன கொடுக்கிறார்? அதிகாரத்தை கொடுக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார். தேவன் தம்முடைய சபைக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். அந்த அதிகாரத்தை தான் இங்கே திறவுகோலோடு ஒப்பிட்டு பேசுகிறார். பரலோகத்தின் திறவுகோல் என்றால் பரலோகத்தின் அதிகாரம் சபைக்கு கொடுக்கப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் இந்த பூமிக்குரியவர்களா அல்லது பரலோக ராஜ்யவாசிகளா? பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய சிந்தையெல்லாம் பரலோகத்தை குறித்ததா இருக்க வேண்டும். பரலோக அதிகாரத்தோடு இருக்கும் போதுதான் சபை உறுதியாக காணப்படும். இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் இந்த பூமிக்குரியவர் அல்லாதது போல நீங்களும் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. ஆகவே இந்த ஆவிக்குரிய தேவ சபையிலே காணப்படுகிற தேவ ஜனங்களுக்கு எண்ணங்கள், சிந்தனைகள் அனைத்தும் பூமிக்குரியவைகளாக அல்ல, பரலோகத்திற்குரியவைகளாக காணப்பட வேண்டும். பரலோகத்தை குறித்த சிந்தையோடு காணப்படுகிற தேவ சபைக்குள்ளாக தான் தேவன் தம்முடைய திறவுகோலை கொடுத்திருப்பார். தேவன் தம்முடைய அதிகாரத்தை கொடுத்து வைத்திருப்பார். வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும்
பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு தேவாவியானவர் வெளிப்படுத்துகிறார். அப்படியானால் தேவனுக்கு அதிகாரம் பரலோகத்திலே மாத்திரமல்ல, மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய அதிகாரமும் நம் தேவனிடத்தில் உண்டாயிருக்கிறது. தேவன் அறியாமல் அந்த பாதாளத்திற்குள்ளாக ஒரு தேவ மனிதன் விழுவதில்லை. தேவன் அறியாமல் அந்த மரண வாசல்களுக்குள்ளாக போய் எந்த ஒரு தேவ பிள்ளையும் விழுவதில்லை. காரணம், மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களையும் தேவன் வைத்திருக்கிறார். தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து மரித்து 3 நாட்கள் எங்கே காணப்பட்டார்? பூமியின் தாழ்விடங்களிலே காணப்பட்டார். இயேசு கிறிஸ்து எப்பொழுது மரித்து பூமியின் தாழ்விடங்களிலே காணப்பட்டு உயிர்த்தெழுந்தாரோ அப்பொழுதே அவர் பாதாளத்திற்கு போய் சாத்தான் கையில் இருந்த திறவுகோலை அவர் எடுத்துக்கொண்டார். இன்றைக்கு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவனுடைய கரத்திலே பாதாளத்தின் திறவுகோல்கள் காணப்படுகிறது. ஆகவேதான் கர்த்தர் யோபுவை பார்த்து கேட்டார். ஆகவேதான் அதைரியப்பட்டிருந்த எசேக்கியா ராஜாவின் மூலமாக தேவன் நமக்கு இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலையும் உணர்த்துகிறார். பாதாளத்தின் திறவுகோல்கள் தேவனுடைய கரத்தில் காணப்படுகிறது. ஆகவே பாதாளத்தின் வாசல்கள் தேவனுடைய சபையை மேற்கொள்ளுவதில்லை. அப்படி மேற்கொள்ளும்படியாக வருகிற எந்த சத்துனுடைய வல்லமையானாலும் அது போய் விழுவது பாதாளத்துக்குள்ளாக. ஆகவே தேவனுடைய சபையிலே காணப்படுகிற தெய்வ பிள்ளையே, தேவன் சபைக்கு பரலோகத்தின் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சபை எதை கட்டினாலும் அது கிறிஸ்து இயேசுவின் சிந்தையின்படி கட்டப்படுகிறபடியால் அது பரலோகத்திலேயும் கட்டப்படுகிறதாய் இருக்கிறது. சபை எதை கட்டவிழ்த்தாலும் அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படுகிறது. ஆகவேதான் கர்த்தர் சொன்னார், பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. நீங்கள் தேவ சபையிலே காணப்படுகிற வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. ஏனென்றால் மரணத்தின் அதிபதியாகிய சாத்தானை தன்னுடைய மரணத்தினாலே அழித்து ஜீவிய காலமெல்லாம் மரண பயத்திலிருந்து தேவன் உங்களை விடுதலையாக்கும்படியாக அப்படி செய்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு உங்களுடைய ஜீவன் சாத்தானுடைய கரத்திலே அல்ல, இன்றைக்கு உங்கள் ஜீவன் தேவனிடத்தில் காணப்படுகிறது. நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், எங்களுடைய ஜீவன் தேவனுடைய கரத்தில் இருக்குமே, ஆனால் ஏன் எங்களுக்கு உபத்திரவங்கள், ஏன் எங்களுக்கு பாடுகள் என்று நீங்கள் கேள்வி கேட்கலாம். நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாயிற்றே, நாங்கள் தலையாம் கிறிஸ்துவிலே ஆவிக்குரிய சரீரத்திலே அவயவங்களாக இணைக்கப்பட்டிருக்கிறோமே, ஏன் எங்களுக்கு பாடுகள் என்று நீங்கள் கேட்கலாம். தெய்வ பிள்ளையே, சில சந்தர்ப்பங்களிலே சாத்தான் என்ன செய்வான் என்றால் உங்களை சோதிக்கும்படியாக தேவனிடத்திலே போய் உத்தரவு கேட்டுக்கொள்வான். காரணம், உங்கள் ஜீவன் யாருடைய கரத்தில் இருக்கிறது? தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஆகவே சாத்தான் என்ன செய்வான் என்றால் உங்களை சோதிக்கும்படியாக தேவனிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொள்வான். அப்படிதான் யோபுவை சோதிப்பதற்கு முன்பாக சாத்தான் யாரிடத்திலே போய் உத்தரவு கேட்டான்? தேவனிடத்திலே போய் உத்தரவு கேட்டுக்கொண்டான். கர்த்தர் என்ன சொன்னார்? அவன் உண்மையாகவே என்னுடைய வார்த்தைகளின்படி நடக்கிற ஒரு தேவ மனிதன். ஆகவே நீ வேண்டுமானால் சோதித்துப்பா, ஆனால் அவனுடைய ஜீவனை தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை என்றார். அப்படித்தானே யோபுவை சோதிக்கும்படியாக சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டு வந்தான். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் யோபுனுடைய சரீரத்திலே கொப்பளங்களாக காணப்பட்டது. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் வேதனை. அவனுடைய ஆஸ்திகளை எல்லாம் சாத்தான் சூறையாடி போட்டான். யோபுனிடத்தில் இருந்த ஆடு மாடுகள் எல்லாம் செத்து போயின. நண்பர்கள் எல்லாரும் விட்டு விலகினார்கள். எல்லாவற்றையும் இழந்தான். தன்னுடைய பிள்ளைகளையும் கூட இழந்து போனான். ஆனாலும் யோபு கர்த்தருடைய நாமத்தை மறுதலிக்கவில்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொன்னார். அப்படியானால் அவனுடைய ஐக்கியத்தை பாருங்கள். என்னுடைய ஐக்கியம் தேவனோடு காணப்படுகிறது. தேவன் அறியாமல் என்னுடைய தலையில் இருந்து ஒரு முடி கூட கீழே விழாது என்பதை வெளிப்படுத்தக்கூடியவனாயிருந்தான். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை நினைக்கிற தேவன் என்னை மறப்பாரோ? ஆகவே என்னுடைய தலையில் உள்ள ஒவ்வொரு முடியையும் தேவன் எண்ணி இருக்கிறார். அந்த பரமபிதாவின் சித்தம் இல்லாமல் அதில் ஒன்றும் தரையிலே விழாது என்பதை அறிந்தவனாக கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர்
எடுத்தார் என்று சொன்னார். ஆம், தன்னால் இயன்ற அளவிற்கு யோபுவை சாத்தான் சோதித்தான். என்ன நடந்தது? சோதித்த போது யோபு உண்மையும் உத்தமமாக காணப்பட்டான். கர்த்தரையே நேசித்தான், உண்மையுள்ள தேவனையே நேசித்தான். சாத்தானோடு காம்ப்ரமைஸ் பண்ணி கொள்ளவில்லை, சாத்தானுடைய அதிகாரத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணி கொள்ளவில்லை, சாத்தானுடைய ஆவிகளோடு காம்ப்ரமைஸ் பண்ணி கொள்ளவில்லை. தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை, நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்தக்கூடியவனாயிருந்தான். ஆகவேதான் பக்தன் பாடுகிறான், சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். ஆனால் இயேசு கைவிடா, தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடா, தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு என்ன சொந்தமானாரு, அந்த நல்ல இயேசு என்ன சொந்தமானாரு. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. கர்த்தர் யோபுவை பார்த்து கேள்வி கேட்டார், மரண வாசல்கள் உனக்காக திறக்கப்படுமோ? பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ளுமோ? பாதாளத்தின் வாசல்களுடைய திறவுகோல் என்னிடத்தில் அல்லவா உண்டு? நான் அறியாமல் எசேக்கியா ராஜாவே நீ பாதாளத்திற்குள் சென்று விழுவாயோ? நான் அறியாமல் யோபு பாதாளத்திற்குள் சென்று விழுவானோ? கர்த்தர் சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், பாதாளத்திற்குரிய திறவுகோல்களை வைத்திருக்கிறேன் என்றார். இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உறுதியான சபையிலே நீ கட்டப்பட்டிருக்க, உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த பொல்லாத பிசாசின் வல்லமைகளானாலும் அவைகளுக்காக தேவன் தம்முடைய கரத்தில் இருக்கக்கூடிய திறவுகோல்களை வைத்து பாதாளத்தின் வாசல்களை திறப்பார். அந்த சாத்தானின் வல்லமைகளை அந்த பாதாளத்தின் வாசல்களுக்குள்ளாக போட்டு மூடி போடுவார். அவர் சொல்லுவார், நான் மூடினதை ஒரு மனிதன் திறக்க கூடுமா? ஒரு சந்தர்ப்பத்திலே தேவன் நோவாவுடைய பேழைக்குள்ளாக நோவாவுடைய குடும்பத்தை உள்ளே பிரவேசிக்கும்படியாக சொன்ன பிறகு பேழையினுடைய வாசல்களை என்ன செய்தார்? பூட்டி விட்டார். தேவன் பூட்டினதை ஒரு மனிதன் திறக்க கூடுமோ? இப்படி நீதிமான்களுக்காக தேவன் ஒரு பாதுகாப்பை உண்டாக்குகிறார் என்றால் பாதாளம் சாத்தானுடைய ஜனங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், தேவ சபைக்கு விரோதமாக கிரியை செய்கிற எந்த பொல்லாத வல்லமைகளானாலும் நான் பாதாளத்தின் வாசல்களை திறந்து அவைகளை எல்லாம் அந்த பாதாளத்திற்குள்ளாக தள்ளி பூட்டி போட்டால் ஒருவன் திறந்து விடுவிக்க கூடுமோ என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். தேவன் அறிந்திருக்கிறார், தேவ சபைக்கு விரோதமாக கிரியை செய்கிற எந்த பொல்லாத வல்லமைகளானாலும் அவைகளை தேவன் அறிந்திருக்கிறார். அவைகளை என்ன செய்கிறாராம்? தேவ சபையை மேற்கொள்ளாதபடி பாதாளத்திற்குள் போட்டு பூட்டி திறவுகோலை தம்முடைய கரத்திலே வைக்கிறார். அவர் ஜெய கிறிஸ்துவாய் இருக்கிறார். அவர் ஜெயமாக நம்மை நடத்துகிறார். தேவ பிள்ளையே, அப்படியானால் இந்த தேவ சபைக்கு தேவன் அதிகாரத்தை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒரு சந்தர்ப்பத்திலே பேதுருவை பார்த்து கர்த்தர் சொல்லுவார், பேதுருவே, சாத்தான் உன்னை சுளகிலே போட்டு புடைக்கும் வண்ணமாக உத்தரவு கேட்டுக்கொண்டான். என்றாலும் உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் உனக்காக வேண்டிக் கொள்கிறேன். தெய்வ பிள்ளையே, தேவன் அறியாமல் சபைக்கு உபத்திரவங்கள் வருவது கிடையாது. தேவன் அறியாமல் தேவ சபையிலே காணப்படுகிற தெய்வ பிள்ளையே, உனக்கு சோதனை இல்லை என்றாலும் நீ சோதிக்கப்படுகிறாயா? தேவனுடைய உத்தரவோடு அப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வருகிறபடியால் உனக்காக உன்னுடைய விசுவாசம் ஒளியாதபடி பிதாவின் வலது பாசத்திலே நின்று உனக்காக இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொள்கிறார்.
தெய்வ பிள்ளையே, அப்படியானால் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார். நீங்கள் பிலடெல்பியா சபையை குறித்து வேதத்திலே படிப்பீர்கள் என்றால், வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிக்கும் போது, பிலடெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது என்று படிக்கிறோம். 8ஆம் வசனத்திலே படிக்கிறோம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அப்படியானால் தேவ சபையிலே நீங்கள் நாட்டப்பட்டிருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பாக்கியம் என்ன? உங்களுக்காக தேவன் ஒரு திறந்த வாசலை வைத்தார். பிலடெல்பியா சபையாரை பார்த்து கர்த்தர் சொன்னார், திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவர். அவர்தான் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார், உள்ளே பிரவேசிக்கும்படியாக. சபையை யாரும் அழிக்கவோ கெடுக்கவோ முடியாது. ஒரு சந்தர்ப்பத்திலே சபையை சிறைபிடிக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் போனான். அந்த மனிதனுடைய பேர் என்ன தெரியுமா? சவுல். சவுல் கர்த்தருடைய சபையை சிறைபிடிக்கும்படியாக போனான். என்ன நடந்தது? கர்த்தர் அவனை சந்தித்தார், ஒரு பெரிய வெளிச்சத்தை அவன் மீது பிரகாசிக்க செய்தார். அவனுடைய கண்கள் குருடானது. சவுல் கீழே விழுந்தான். ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்டான். அப்பொழுது ஒரு சத்தம் உண்டானது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாம் என்று பேசினார். அப்படியானால் எந்த ஒரு மனிதன் சபையை துன்புறுத்தும்படியாக நினைத்தாலும் அவன் முள்ளில் உதைக்க கூடியவனாக காணப்படுகிறான். அவ்வளவாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ பிள்ளையை நேசிக்கிறார். அவ்வளவாய் கர்த்தர் ஜீவனை கொடுத்து சபையை கட்டி இருக்கிறார். சபையை அவ்வளவாய் நேசிக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ பிள்ளையை யாராயிலும் உபத்திரவப்படுத்தினால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த மனிதன் முள்ளிலே உதைக்க கூடியவனாக காணப்படுகிறான். ஆகவேதான் கர்த்தர் சொன்னார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்னார். தேவனுக்கு தெரியாமல் ஒன்றும் நடப்பதில்லை. ஆனால் இந்த சபையை மேற்கொள்ள பாதாளத்தின் வாசல்கள் முயற்சிக்கும். பாதாளத்தின் வாசல்கள் என்ன செய்யும்? முயற்சிக்கும். அதை தான் கர்த்தர் சொல்றார். அது மேற்கொள்வதில்லை, ஆனால் என்ன செய்யும்? முயற்சிக்கும். அந்த பிசாசின் ஆவிகள் ஆவிக்குரிய இந்த தேவ சபையை ஆவிக்குரிய பிரகாரமாக மேற்கொள்ளும்படியாக என்ன செய்யும்? முயற்சிக்கும். ஆகவேதான் கர்த்தர் சொன்னார், அப்படி முயற்சிக்கும், ஆனால் அந்த முயற்சி தோல்வி அடையும். பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை. ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்கிறோம், பாதாளத்திற்கு ஒரு வாசல் உண்டு. எப்படி நாம் பட்டணத்திற்குள் அல்லது ஒரு கிராமத்திற்குள் பிரவேசிக்கும் போது அதற்கு ஒரு தலைமை ஸ்தானம் உண்டாயிருக்குமோ, எப்படி ஒரு வாசல் காணப்படுமோ, அதுபோல பாதாளத்திற்கும் என்ன உண்டு? ஒரு வாசல் உண்டு. தெய்வ பிள்ளை, எப்படி ஒரு பட்டணத்தின் வாசல் அருகே அந்த ஊரில் உள்ள தலைவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள், பெரியவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் கூடியிருந்து காரியங்களை எல்லாம் செய்வார்களோ, காரியங்களை எல்லாம் ஆலோசிப்பார்களோ, அப்படியே பிசாசானவனும் என்ன செய்வானா? தம்முடைய தூதர்களோடு பாதாளத்தின் வாசல் அருகே உட்கார்ந்து கொண்டு ஆலோசனை செய்வானா, திட்டங்களை தீட்டுவானா, காரியங்களை செய்வார்களாம். என்ன காரியங்களை செய்கிறார்கள்? இந்த தேவ சபையை எப்படி மேற்கொள்ளலாம் என்று சொல்லி திட்டம் தீட்டுகிறார்கள். இந்த பிசாசின் ஆவிகள் எல்லாரும் பாதாளத்தின் வாசல் அருகே உட்கார்ந்து கொண்டு என்ன ஆலோசனை செய்வார்களாம்? தேவனுடைய சபையை எப்படி மேற்கொள்ளலாம் என்று சொல்லி ஆலோசனை செய்வார்களாம், முயற்சி செய்வார்களாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை. காரணம் என்ன? சபைக்கு உறுதியான அஸ்திபாரம் இருக்கிறது. சபைக்கு மூலைக்கல்லாக கிறிஸ்து காணப்படுகிறார். சபைக்கு அதிகாரமும் வல்லமையும் உண்டாயிருக்கிறது. ஆகவேதான் சொல்லுகிறார், முயற்சிப்பார்கள், ஆனால் பிசாசின் முயற்சி தோல்வி அடையும். பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை. நீங்கள் எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது 10 முதல் 18 வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால், கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும்
பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனையும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சண்யம் என்னும் தலை சீராவை தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் பிசாசானவன் பாதாளத்தின் வாசல் அருகே உட்கார்ந்து கொண்டு அவனுடைய தூதர்களோடு ஆலோசனை செய்வான், அவனுடைய தூதர்களோடு திட்டங்களை தீட்டுவான், காரியங்களை செய்வான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள். தீங்கு நாளிலே அவனை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கவும் திராணி உள்ளவர்களாயிருங்கள் என்கிறார். பிரைஸ் தி லார்ட். முதலில் போராட்டத்தை எப்படி கொண்டு வருவான் என்றால் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் கொண்டு வருவான். நீங்கள் அந்த மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உள்ள போராட்டங்களிலே ஜெயிக்கும் போது அடுத்த நிலையிலே கொண்டு போகப்படுவீர்கள். அந்த நிலை என்ன? ஆவிக்கு மாம்சமும் இரத்தமும் இல்லை. ஆகவே அந்த பிசாசின் ஆவிகளோடு நீங்கள் போராடி ஜெயிக்க வேண்டுமானால் நீங்களும் ஆவிக்குரியவர்களாய் இருக்க வேண்டும். ஆகவேதான் தேவன் பிசாசின் ஆவிகளை மேற்கொள்ளும்படியாக தேவன் தம்முடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியை உங்களுக்கு கொடுத்து ஆவியின் தன்மைக்குள்ளாக உங்களை புதிய மனுஷனாக சிருஷ்டிக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான். ஆகவே நீங்கள் வெறும் மாம்சமும் இரத்தமும் உள்ள மனிதர்கள் அல்ல. உங்களுக்குள்ளே தேவன் தம்முடைய பொக்கிஷமாகிய மகிமையின் அபிஷேகத்தை வைத்து ஆவியின் தன்மையை உங்களுடைய மண்பாண்டமாகிய சரீரத்திலே கொடுத்து கிறிஸ்து என்னும் தலையிலே இணைத்திருக்கிறபடியால் இந்த ஆவிக்குரிய சபைக்கு விரோதமாக எல்லா பொல்லாத ஆவிகளும் போராடி கொண்டே இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷனுக்கு மனுஷனோடு போராடுகிற போராட்டத்திலே மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராடி மேற்கொண்டாய். இப்பொழுது நான் உன்னை துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலங்களில் இருக்கிற எல்லா பொல்லாத சேனைகளோடும் போராடும்படியாக உன்னை கரம் பிடிக்கிறேன் என்பார். பிரைஸ் தி லார்ட். கரம் பிடித்து நடத்துகிற தேவன் குழியில் விழாதபடி காப்பார். கரம் பிடித்து நடத்துகிற தேவன் பாதாள குழியிலே விழாதபடி காப்பார். காரணம், திறவுகோல் நம்முடைய கர்த்தருடைய கரத்திலே காணப்படுகிறது. அவர் அந்த பாதாளத்தின் வாசல்களை திறவாமல் நீ போய் அதற்குள் விழுவதில்லை. தேவான் தன்னுடைய ஓட்டத்தை முடித்தான். அவன் பாதாளத்தின் வாசல்களுக்குள்ளாக போய் விழவில்லை. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இரத்த சாட்சியாக மரித்தார். அவர் பிதாவினுடைய கரத்திலே காணப்பட்டார். அநேக அப்போஸ்தலர்கள் இரத்த சாட்சியாக மரித்தார்கள். அவர்கள் பாதாளத்திற்குள் போய் விழவில்லை, தேவனுடைய கரத்திலே காணப்பட்டார்கள். இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு உண்டாயிருக்கிற போராட்டத்திலே நீ போராடி ஜெயிக்கும்படியாக உன்னை கரம் பிடிக்கிறேன் என்கிறார். ஆகவே பாடலாம் நீங்கள். கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ, குளியல் வேளாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே, குளியல் வேளாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே, அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேன், கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம்
ஒரு துப்பாக்கியை கையிலே வைத்திருக்கிற மனிதன் வீழ்த்த வேண்டிய எதிரியை வீழ்த்தாமல் 100 கொசுக்களை துப்பாக்கியை வைத்து சுட்டு கொண்டு கொண்டிருப்பானோ அப்படிதான் அநேக தேவ பிள்ளைகள் அபிஷேகத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் தானியேலை குறித்து படிக்கிறோம். தானியேல் என்ன செய்தான்? நாம் 21 நாட்கள் ஜெபித்தான். முதல் நாள் ஜெபித்த போது அந்த ஜெபத்திற்கு பதில் வந்தது. ஆனால் பிசாசானவன் என்ன தெரியுமா செய்தான்? அந்த ஜெபத்திற்கு தடை பண்ணினான். உடனே கர்த்தர் என்ன செய்தார்? தம்முடைய தூதனாகிய மிகாவேல் தூதனை அனுப்பி அந்த சாத்தானை முறியடித்து தானியேலுடைய ஜெபத்திற்கு பதில் கொண்டு வந்தார். அப்படியானால் வான மண்டலங்களிலே உண்டாயிருக்கக்கூடிய போராட்டங்கள் அநேகருக்கு தெரிவதில்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், வான மண்டலங்களிலே போராட்டங்கள் உண்டாகி கொண்டே இருக்கிறது. பரிசுத்தவான்கள் தேவனுடைய அதிகாரத்தோடு வல்லமையோடு அதை மேற்கொண்டு வருகிறார்கள். தெய்வ பிள்ளையே, ஈராக் தேசத்திற்கு விரோதமாக அமெரிக்கா யுத்தம் செய்தது. ஈராக்கை அரசாண்டு வந்த அதிபதி சரியான திட்டங்களுக்கு சரியான காரியங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காதபடியினால் அமெரிக்கா ஈராக் தேசத்தை முற்றுகையிட்டு தாக்குதல் நடத்தி ஈராக்குக்கு விரோதமாக போர் தொடுத்தது. போரின் முடிவிலே ஈராக் தேசத்தை அரசாண்டு வந்த அதிபதியை பிடித்து கொன்றும் போட்டார்கள். ஆனால் கொன்று போட்ட பிறகும் நீங்கள் பத்திரிகைகளை படித்திருப்பீர்களானால், தொலைக்காட்சி செய்திகளை நீங்கள் பார்த்திருப்பீர்களானால், அநேக போராட்டங்கள் அந்த ஈராக் தேசத்துக்குள்ளாக நடந்து கொண்டேதான் இருந்தது. அதுபோலதான் தெய்வ பிள்ளையை இன்றைக்கும் ஆவிக்குரிய தேவ சபைக்கு விரோதமாக சாத்தான் போராடினாலும் கூட, சாத்தானை தேவன் ஜெயித்தாலும் இன்னும் வானமண்டலங்களிலே இருக்கக்கூடிய சில பொல்லாத ஆவிகளின் சேனைகள் போராடி கொண்டேதான் இருக்கிறது. அதை அநேக தேவ பிள்ளைகள் காணக்கூடாதவர்களாக, பூமிக்குரியவர்களாக காணப்படுகிறார்கள். நீங்கள் இந்த பூமிக்குரியவைகளுக்காகவே, பூமிக்குரிய காரியங்களுக்காகவே வாழுவீர்கள் என்றால் அந்த வானமண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளுடைய போராட்டத்தை அறியாதவர்களாகவே காணப்படுவீர்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என்னால் நாட்டப்பட்ட நாற்று, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாசர்கள் இன்னும் வானமண்டலங்களில் இருக்கக்கூடிய பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராடி கொண்டே இருக்கிறார்கள். பாதாளத்தின் வாசல்கள் தேவனுடைய சபையை மேற்கொள்வதில்லை என்கிறார். ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்படியானால் இன்னும் நீங்கள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராடுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. தெய்வ பிள்ளையே, இந்த பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராடக்கூடிய அதிகாரத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொண்டவர்களாக, கிறிஸ்துவிலே சபையாம் சரீரத்திலே இணைக்கப்பட்டவர்களாக அந்த போராட்டங்களிலே வெற்றி பெற வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பாக இன்றைக்கும் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்கிறார். இந்த திறந்த வாசல் மூடப்படக்கூடிய ஒரு நாள் உண்டு. கிருபையின் வாசல் மூடப்படக்கூடிய நாட்கள் உண்டு. ஆகவேதான் பக்தன் பாடுகிறான், கிருபையின் வாசல் மூடப்படுவதற்கு முன்பாக அதற்குள் உள்பிரவேசிப்பவர்கள் பாக்கியவான்கள். திறவுண்ட வாசல் அடைபடுமோ, திறவுண்ட வாசல் அடைபடுமோ, நொறுங்குண்ட மனதாய் உன் செல்வோர் யார், நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம், நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். திறவுண்ட வாசல் அடைபடுமோ, நொறுங்குண்ட மனதால் உன் செல்வோர் யார், திறவுண்ட வாசல் அடைபடுமோ, நொறுங்குண்ட மனதால் உன் செல்வோர் யார், நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம், நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? தேவ ஆவிக்குரிய சபையிலே 3 ஊழியங்களை ஸ்ட்ராங்காக வைக்கிறார். அந்த 3 ஊழியங்கள் என்ன தெரியுமா? 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், 2வது தீர்க்கதரிசிகளையும், 3வது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார் என்று படிக்கிறோம். அப்படியானால் சபையிலே 5 விதமான ஊழியங்கள் இருக்கிறது. என்னென்ன?
அப்போஸ்தல ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம், போதகர்கள் காணப்படுகிறார்கள், பின்பு சுவிசேஷகர்கள், மெய்ப்பர்கள் என்று இப்படியாக 5 விதமான ஊழியங்கள் சபையிலே காணப்பட்டாலும் கர்த்தர் ஸ்ட்ராங்காக பலமுள்ளதாக 3 ஊழியங்களை வைக்கிறார். அது என்னென்ன ஊழியங்கள்? அப்போஸ்தல ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம், போதகர்களை வைக்கிறார். இந்த 3 ஊழியங்களையும் தேவன் சபையிலே ஸ்ட்ராங்காக ஏற்படுத்துகிறார். மீதியுள்ள ஊழியங்களை எல்லாம் பின்பு என்று சொல்லிவிட்டார். பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார் என்று சொல்லுகிறார். அப்படியானால் தேவ பிள்ளையே, தேவ சபையிலே இந்த 3 ஊழியங்களும், அப்போஸ்தல ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம், போதகர்கள் செய்யக்கூடிய ஊழியம் மிகவும் முக்கியமானது. அப்போஸ்தலர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் யார்? தெய்வ பிள்ளையே, அவர்கள்தான் பாஸ்டர்களுக்கும் பாஸ்டராக இருக்கிறவர். அவர்தான் தேவனால் அனுப்பப்பட்டு சபைகளை ஸ்தாபிப்பவர். அநேக ஊழியக்காரர்களுக்கு பாஸ்டராக இருக்கிறவர். அப்படிப்பட்ட அப்போஸ்தல ஊழியம் தேவனுடைய சபையிலே மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது. இரண்டாவது ஊழியம் என்ன? தீர்க்க தரிசன ஊழியம். இந்த தீர்க்க தரிசன ஊழியம் என்பது ஏதோ தீர்க்க தரிசனம் உரைப்பது அல்ல. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2-4 வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் எவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசன ஊழியம் என்று சொல்வது தேவனுடைய சபைக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கக்கூடிய ஊழியம். தேவனுடைய சபைக்கு நல்ல புத்தியை, தேவனுடைய ஆலோசனையை வழங்கக்கூடிய ஊழியம் தான் தீர்க்க தரிசன ஊழியம். தேவனுடைய சபைக்கு ஆறுதலை கொண்டு வரக்கூடிய ஊழியம் தான் தீர்க்க தரிசன ஊழியம். அடுத்ததாக சொல்லுகிறார், அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் தனக்கு தானே பக்தி விருத்தி உண்டாகும்படியாக பேசுகிறான் என்று படிக்கிறோம். தேவனுடைய சபை என்று சொல்லப்படுகிறவர்கள் தனியாக செயல்படுகிறவர்கள் அல்ல. துண்டு விரல் நான் தனியாக செயல்படுகிறேன் என்று சொல்லுமே, ஆனால் அதனால் ஒரு செயல்பாட்டையும் நிறைவேற்ற முடியாது. ஆனால் இந்த சுண்டு விரல் மற்ற 4 விரல்களோடு இணைந்து செயல்படுமே, ஆனால் ஒரு பொருளை எடுப்பதற்கு உதவக்கூடியதாய் இருக்கும். தெய்வ பிள்ளையே, அதுபோலதான் உங்களுடைய மூக்கு தனியாக செயல்பட முடியாது, உங்களுடைய வாய் தனியாக செயல்பட முடியாது, உங்களுடைய காதுகள் தனியாக செயல்பட முடியாது, உங்களுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய இருதயம் தனியாக செயல்பட முடியாது, உங்கள் கால்கள் தனியாக நான் செயல்படுகிறேன் என்று சொல்ல முடியாது. ஆனால் இவை முழுவதும் ஒரே தலையாம் கிறிஸ்துவிலே இணைக்கப்பட்ட சரீரத்தின் அவயவங்களாக காணப்படுமே, ஆனால் கிறிஸ்துவின் சிந்தை நிறைவேறும். கிறிஸ்து என்ன திட்டங்களை வைத்திருக்கிறாரோ அது நிறைவேறும். கிறிஸ்து என்ன நோக்கங்களை தம்முடைய மனதிலே வைத்திருக்கிறாரோ அதை செயல்படுத்தக்கூடிய தேவ சபையாக காணப்படும். இந்த நாளிலே உங்களை சமர்ப்பியுங்கள். சரியான அஸ்திபாரத்திலே கட்டப்படும்படியாக உங்களுடைய ஜீவியத்தை சமர்ப்பியுங்கள். எப்பொழுதும் பூமிக்குரியவர்களாக காணப்படாதிருங்கள். நீங்கள் பூமிக்குரியவர்களாக காணப்படுவீர்களா, ஆனால் அப்படிப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே எடுத்துக் கொள்ளப்பட மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் மணவாட்டியாம் சபையாக காணப்பட மாட்டார்கள். ஆகவே இந்த நாளிலே ஒரு சமர்ப்பணம் செய்யுங்கள். இயேசுவே நீர் மாத்திரம் போதும். முதலாவது கிறிஸ்து, இரண்டாவது கிறிஸ்து கொடுத்த வார்த்தை, மூன்றாவது அவர் கொடுத்த அதிகாரம், நான்காவது அவர் கொடுத்த வல்லமை, பரிசுத்தாவியானவருடைய கிரியை. இவைகளுக்கு உங்கள் ஜீவியத்தை சமர்ப்பணம் செய்யுங்கள். அப்பொழுது சரியான அஸ்திபாரத்திலே கட்டப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ள முடியாது. பேதுருவை பார்த்து கர்த்தர் சொன்னார், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொன்னார். அப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தை பெற்றுக் கொள்கிற நீங்கள் ஒரு ஜீவனுள்ள கல்லாக, விலையேறப்பட்ட கல்லாக, மூளை கல்லாகிய கிறிஸ்துவிலே இணைக்கப்படுகிறவர்களாக, பாதாளத்தின் வாசல்கள் எங்களை மேற்கொள்ளுவதில்லை என்கிற நிச்சயத்தோடு மேலான கிருபை வரங்களை பெற்று மணவாட்டியாம் சபையாக, தலையாம் கிறிஸ்துவிலே இணைக்கப்பட்ட எடுத்துக் கொள்ளப்படுகிற சபையாக காணப்பட தேவன் தாமே கிருபை நல்குவாராக. நிச்சயமாகவே பாதாளத்தின் வாசல்கள் தேவனுடைய ஆவிக்குரிய சபையை மேற்கொள்ளுவதில்லை. நாம் எல்லாரும் எழும்பி நிற்போமா? தேவனின் ஆலயமே, தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே, பரிசுத்த
தாயின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. ஒரு பெரிய ஜெனரேட்டர் மின்சாரத்தை எப்படி உற்பத்தி செய்யுமோ அதுபோல உங்களுடைய வாழ்க்கையானது பரிசுத்தாவின் பலத்தோடு எப்பொழுதும் பிசாசின் வல்லமைகளோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ள தேவ அதிகாரத்தோடு காணப்பட வேண்டும். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தாவே, பேதுருவை பார்த்து இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்திற்குள்ளாக காணப்படுகிற சத்தியத்தை கர்த்தாவே கேட்கும்படியாக உம்முடைய ஜனங்களுக்கு அனுகிரகம் செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக தலையாம் கிறிஸ்துவிலே ஆவிக்குரிய சரீரமாக கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை நிறைவேற்றக்கூடிய அவயவங்களாக இணைக்கப்பட்டவர்களாக காணப்பட உம்முடைய வருகை நாளிலே மனவட்டியாம் சபையாக எடுத்துக் கொள்ளப்பட தேவன்தாமி கிருபை நல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாத ஆவிக்குரிய சபையிலே, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே அவயவங்களாக நீங்கள் காணப்பட தேவன்தாமே கிருபையையும் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.